ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, போன கிளாஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ட்ரெஸ் கலருக்கு வந்து நான் இந்த நூல் எடுத்திருக்கேன். இதை விட லைட் க்ரீன் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இந்த க்ரீன் எடுத்திருக்கேன், நூலும் சுற்றி எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை மிஷினில் மாட்டிட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த பக்கமும் ஷோல்டரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பிடிச்சிடலாம். நம்ம 1 இன்ச் தான் கேப் விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி தள்ளி வச்சு இந்த இடத்துல தையல் போட போகிறோம். இப்போ 2 ஷோல்டரையுமே இப்போ நான் தச்சு காட்டுறேன். நீங்கள் ஆல்ரெடி பேசிக்லேருந்து பார்த்துருந்தீங்க நம்ம சேனலில் அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆல்ரெடி நிறையா தச்சிருக்கிறதுனால. இப்போ வந்து நான் 2 ஷோல்டரையும் தைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம தைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்து தான் தைக்க போகிறோம். நம்ம கழுத்துமே வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன். நம்ம கழுத்தை தைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி எடுத்துக்கணும். துணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணுறது எப்படிங்கிறடி வந்து கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 2 துணியை வந்து நம்ம கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஸ்ட்ரைட் துணியாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி கழுத்து இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த துணியை வந்து இப்படி வச்சு மேலே வந்து ஓரத்தில் வந்து தைச்சிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறமா இப்படி திருப்பி அதுக்கப்புறமா தான் இப்படி திருப்பி தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சு தைச்சிக்கிட்டே வந்துருங்க. இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது அந்த இடத்துல வந்து இந்த துணியை வந்து நம்ம இப்படி மடித்து இப்படி தைக்கணும். ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்த உடனே சுடிதார் கற்றுக்க வேணாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்காக ரொம்ப ஸ்டார்டிங்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல. ஒரு ஃப்ராக் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராக் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ராகை மட்டும் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இதை வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த துணியை வந்து நம்ம இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த எட்ஜு இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் வந்து நம்ம திருப்பியும் ஒரு தையல் போடணும். இப்போ அந்த தையலை நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுவும் வந்து ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ என்ன தைக்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து
தைக்கும்போது பின்பக்கம் வந்து அதாவது பாபின் சைடு வந்து நூல் சிக்குது. இது எதனால நூல் சிக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து லூஸ் ஆயிருக்கும். இந்த டென்ஷன் பாயிண்ட் வந்து லூஸ் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கீழே வந்து நூல் சிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதை கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக தைக்க. நான் பிரிச்சுட்டு கரெக்டாக தைக்கிறேன். இப்போ நான் வந்து டென்ஷன் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தைச்சேன். திருப்பியும் அப்படிதான் வருது. திருப்பியும் அப்படிதான் வருது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நூல் மாட்டியிருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஊசி இருக்கு இல்லையா, இந்த கம்பியில வந்து இந்த இடத்துக்கிட்ட இப்படி நூல் இப்படின்னு மாட்டியிருக்கோம். இப்போ அப்படிதான் எனக்கு மாட்டிருந்துச்சு. இப்போ நான் அதை எடுத்துட்டு திருப்பி நூல் கொத்துட்டு தைச்சேன்னா கரெக்டாக வரும். இப்போ திருப்பியும் தைச்சு காட்டுறேன். இப்போ நான் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தைக்கிறேன். இப்போ பாருங்க தையல் வந்து நீட்டாக வருது. ஸோ இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். மிஷின் வந்து இந்த கீழே உள்ள நூல் வந்து பேக் சைடில் உள்ள நூல் சிக்குது அப்படின்னா நம்மளுக்கு மேலே தான் ப்ராப்ளம். டிப்ஸ் அப்படியே உடனே அப்படியே காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் சொன்னேன். அடுத்து வந்து கீழே இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டமை வந்து இப்படி மடித்து தைக்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, இப்படி மடிச்சுட்டு இப்படி ஒரு மடி மடித்து தைக்க போகிறோம். இந்த 2 சைடும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து 2 பக்கமும் நான் தைச்சிட்டேன். இப்போ வந்து சைடில் நம்ம தைக்கணும். இப்போ நான் டாப்பை வந்து பின் பக்கமாக போட்டு மடித்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல இப்படி வளைஞ்சி வந்து இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி சொல்லி அது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 இடமும் ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே கொஞ்சம் தையல் இல்லாமல் இருக்குது. இதை நான் ஃபுல் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து வந்து தைக்க ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ சைடில் வந்து நம்ம உடம்பு இது வரைக்கும் தைச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தைக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக எப்படி தைக்கணும் அப்படின்னா கார்னரை நம்ம மடித்து தைக்கணும். இப்படி மடித்து தைக்கணும். இப்போ நம்ம இந்த எட்ஜு வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னா இப்படி லைட்டாக மடித்து அதுக்கப்புறமா இப்படி ஒரு லைட்டாக மடிச்சிருக்கணும். இப்போ இந்த கார்னர்லேருந்து தைச்ச மாதிரி இந்த சைடும் அந்த 2 பக்கமும் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த சைடும் அந்த சைடும் தைச்சாச்சு. இந்த சைடு வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னொரு தையல் வந்து இது மேலேயே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ கை தைக்கலாம். நம்ம இப்போ வந்து ட்ரெஸ் ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ வந்து கை மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த ஓரத்தில் வந்து நம்ம இப்படி மடித்து தைச்சிக்கணும். நம்ம வந்து சுடிதார்லலாம் கீழே தைச்சோம் இல்லையா, சுடிதார் டாப்பில் கீழே தைச்சோம் இல்லையா மடித்து, அதே மாதிரியே இந்த பக்கமும் இப்படி மடித்து தைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது 2த்துக்கும் நம்ம மடித்து தைச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக அளவு வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரைட்டான அளவு. ஸோ இப்போ நான் வந்து 2த்துலேயுமே வந்து கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். துணியை வந்து இது மாதிரி 2ஆக மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அளவுக்கு எடுத்த அந்த சுடிதார் டாப்பில் உள்ள கையை வந்து போட்டுக்கோங்க. இங்கே மேலே வந்து 2மே சேமாக இருக்கணும் இந்த இடம். ஸோ இப்போ வச்சுட்டு இப்போ வந்து இதில் நம்ம இந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவை அதே மாதிரி விரல் வச்சு இதை எடுத்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விரல் வச்சு இங்கே எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதையுமே வந்து இந்த இன்னொரு கையையும் அதே மாதிரி அளவு எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது தச்சாச்சு. இப்போ நான் திருப்பி காட்டுறேன்.
கை வந்து தச்சாச்சு. இப்போ இந்த கையை வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து டாப் எடுத்துக்கலாம். டாப் எடுத்துக்கிட்டு கை வந்து இது மாதிரி நல்ல பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. டாப் வந்து பேக் சைடில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த கையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். இந்த தையலும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கணும். இதை பிடிச்சிக்கோங்க. அடுத்து வந்து இப்படி இருக்கணும். உங்களுக்கு வந்து கிளாத்தும் உள்ள துணியும் வந்து ஒரே அளவில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரே அளவு தான் எடுத்திருக்கோம். ரெண்டுமே வந்து ஒரே அளவில் இருந்துச்சுன்னா நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். சில நேரம் வந்து கீழே உள்ளது பெருசாக இருக்கும், இல்லைனா மேலே உள்ளது பெருசாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் எடுத்த அளவு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த கார்னரும் இந்த கார்னரையும் இப்படி நம்ம சேர்த்து வைக்கணும். இப்போ நம்ம எப்படி தைச்சிருக்கோங்கிறத காட்டுறேன் பாருங்கள். கை வந்து உள்ளக்க இருக்குது. இப்போ உள்ளக்க வச்சு இந்த பக்கம் ஒரு தையல் போட்டிருக்கேன். சுற்றி நம்ம ஒரு இன்ச்சு இடம் விட்டோம் இல்லையா எல்லாத்துக்குமே. அது எதுக்காக அப்படின்னா தையல் போடும்போது இது மாதிரி 1 இன்ச் தள்ளி நம்ம தைக்கிறோம் இல்லையா, அதனால தான். ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த சைடில் உள்ள கார்னரும் இந்த சைடில் உள்ள கார்னரும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு கை தைச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வந்து நல்லா பாருங்கள், இந்த ஷோல்டர் இங்கே இருக்குது அப்படின்னா கைக்கு கீழே இந்த இடத்துல வந்து 2 தையலுமே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ரொம்ப தள்ளி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தைச்சது கரெக்டுன்னு அர்த்தம். இதே மாதிரியே இப்போ இன்னொரு கையும் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இது தைச்சிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் திருப்பி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. நான் இதில் இன்னொரு தையல் போட்டுட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுனால ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் போட்டுட்டேன். இப்போ நான் திருப்பி காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த இடம் தான். இந்த மார்க்கும் சேர்ந்து ஒரே லைனில் இருக்கணும். ஸோ வந்து இதுதான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம சுடிதார் டாப் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க தச்சதெல்லாம். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிக்சரை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். பிரின்சஸ் கிரியேஷன் 22 தான் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.